ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அபூ தல்ஹான்னு சொன்னேனே, அவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குது. அந்த ஆம்பளை புள்ள நோய்வாய்ப்பட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இல்லாத நேரம் மௌத்தா போயிடுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி வந்து சொன்னாங்க குடும்பத்தவர்கள்ட்ட, புள்ள மௌத்து, அபூ தல்ஹாட்ட புள்ள மௌத்தாவின செய்தியை நீங்க யாரும் சொல்ல வேணாம், நான் சொல்லிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வீட்டுக்கு வர நேரம் நல்லா தன்னை அலங்கரிச்சு கொள்றாங்க, நல்லா உடுத்தி கணவனை நல்லா வரவேற்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, ஃபகர்ரபத் இலைஹி அஷாஅன், அன்றைய இரவு சாப்பாட்டையும் கொடுக்குறாங்க. புள்ள மௌத்தாவி அடுத்த ரூம்ல இவ அழகா உடுத்துக்கொண்டு ஏனைய நாட்களை விட தன்னை கணவனை வெல்ற அளவுக்கு வச்சுக்கொண்டு இரவு சாப்பாட்டையும் கொடுக்குறாங்க. ஃபஅகல வஷரிப, நல்லா திண்டு குடிச்சு சந்தோஷமா இருந்து ஃபவகஅ பிஹா, புள்ள மௌத்தாவி அடுத்த ரூம்லைக்கு இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு ஈமானிய தாயால கலாக்கதிர சரியா புரிஞ்சு கொண்ட ஒரு பெண்ணால தான் இந்த வேலையை செய்யலாம். காலையில சுபஹுக்கு எழும்பின பிறகுதான் தன்னை கணவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு அமானிதமா ஒரு பொருளை தந்தா திருப்பி கேட்டா என்ன செய்வீங்க? கேட்டா கொடுக்கத்தானே வேணும் அப்படின்றார். அப்பதான் அந்த தாய் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தையை தந்தான், அந்த குழந்தையை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். கவலை வந்துச்சு, புள்ள மௌத்தாவிக்குது, ராவு சந்தோஷமா வேற இருந்துட்டோமே, ஓடோடி போனாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வின் தூதர் என்ற மனைவி செஞ்சதை பாருங்க, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்கள் இருவரும் நேற்றிரவு சேர்ந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அந்த 2 பேருக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அத்தனை பேரும் குர்ஆனை சுமந்த காரிகளாக மதீனால இருந்தாங்க என்ற செய்தியை என்ன செய்யறோம், முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம்.